வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி கிங்ஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி போகணும் அப்படின்ட்டு கனவோட நிறைய பேர் இருக்கும். ஆனால் அந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே எப்படி வர்றது, எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி படிக்கிறது, ஸோ நம்மளால் வேலைக்கு போக முடியுமா, கவர்மெண்ட் ஜாப்க்கு நம்மளால் போக முடியுமா அப்படிங்கிற நிறைய தயக்கங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அப்படியே சரி இதெல்லாம் தாண்டி உள்ளே படிக்க வந்துட்டாலும் எப்படி படிக்கிறது, ஃபஸ்ட்டு எதை படிக்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸாக படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் நான் வீட்டில் இருந்து தான் படித்தேன். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சேன், ஸோ அந்த தவறுகள்னால தான் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இப்போது 2 வாட்டியாக ரொம்ப பக்கத்தில் போய் வேலையை தவற விட்டுட்டேன். ஸோ அந்த தவறுகள்லாம் நீங்கள் பண்ணாமல் எப்படி படிக்கலாம், ஸோ எப்படியெல்லாம் படிக்கணும், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ தான் புதுசாக உள்ளே வந்திருப்பீங்க, ஓகேவா, அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் ஆல்ரெடி வேலைக்கு போய்கிட்டே படிப்பாங்க. ஸோ வேலை டைமில் எப்படி மேனேஜ் பண்ணி படிக்கலாம், ஸோ இப்போது ஸ்டார்டிங்கில் அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்படி படிக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ வீட்டில் இருக்கிற அதாவது பசங்கள்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களையும் கவனிச்சுக்கிட்டு ஃபேமிலியும் கவனிச்சிட்டு படிக்க டைம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா, ஸோ நீங்களாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னுட்டு என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ தான் முதல்ல நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த எக்ஸாம் தான் எழுத போகிறோம், நம்ம குரூப் 4 எழுத போகிறோம், அப்படி இல்லை குரூப் 2 எழுத போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா அதோட சிலபஸை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்கள், பிரிண்ட்டு போட்டு கையில் வச்சுக்கணும். கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சிலபஸை போய் டவுன்லோட் பண்ணுறோம், பிரிண்ட்டு போட்டு கையில் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்கூல் புக் அப்படிங்கிறது மஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், ஓகேவா. ஸோ நம்ம எப்படியாச்சும் என்ன பண்ணணும், 6th to 12th தேவையான எல்லா ஸ்கூல் புக்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம மட்டும் ஸ்கூல் புக்கை வாங்கிட்டு வந்துட்டு ஸோ புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 6th ஸ்டார்ட் பண்ணி நம்ம மட்டும் இருக்கிற எல்லா புக்கையும் படிச்சுக்கிட்டே நம்ம ஆட்டும் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், புக்கு வாங்கி வச்சிட்டோமா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், சிலபஸை டிகோட் பண்ணணும். ஸோ சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன டாபிக் சொல்லியிருக்காங்க. இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துகிட்டா ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்போது ஒரு 7 டாபிக்ஸ் இருக்குன்னா அந்த டாபிக்ஸ் புக்கில் எங்கே இருக்கோ அதை மட்டும் தேடி கவர் பண்ணணும். மட்டும் புக் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே போகக்கூடாது, ஓகேவா. இப்போ நீங்கள் புக்கில் ஒரு சிந்து சமவெளி நாகரிகம்னு இருக்குது, 6th இருக்கும், 9th இருக்கும், ஸோ 11th இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், 3 புக்கையும் ஒரே டைமில் கம்பேர் பண்ணி இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே இப்போ ஸ்டார்டிங் படிக்கிறீங்க, ஸோ ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறீங்க, லைன் பை லைனாக பொறுமையாக படிக்கணும், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு டைம் படித்த உடனே உங்களுக்கு எல்லாமே நம்ம மண்டையில் நின்றுடும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போதே அந்த அண்டர்லைன் பண்ணி படிக்கணும் அப்படின்னா அதுவும் கூடாது. அண்டர்லைன் ஃபஸ்ட்டு டைம் பண்ணி படிக்கும் போதே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம முதல்ல அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அப்பயே நம்ம அண்டர்லைன் பண்ணோன்னா எது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைம் பாடத்தை ஃபுல்லாக வாசித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா புக் பேக்கை பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ ஒரு 1 hour 2 hour உட்காந்து இந்த லெசனை ஃபஸ்ட்டு டைம் படிச்சிருக்கோம், நம்மளால் அந்த புக் பேக்கில் இருக்கிற ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே, நம்ம ஓரளவு நல்லா தான் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்பவும் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் டைம் படிக்கணும். நம்ம செகண்ட் டைம் படிக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பாயிண்ட்டை விட்ட மாதிரி நமக்கு தோணும். ஸோ நம்ம 2வது டைம் படிக்கும்போது என்ன தோணும், நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட், ஸோ இதெல்லாம் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டோம் அப்படின்னா 3rd டைம் 4th டைம் அடுத்து ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு மறந்து போகிற அந்த இம்பார்ட்டண்டான லைன்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு போகலாம், ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட் டைம் படித்து புக் பேக் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், திரும்பி பண்ணி அண்டர்லைன்லாம் பண்ணி படிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி இந்த லெசனை படிக்கிறோம் அப்படின்னா திரும்பவும் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுநாள் காலையில் என்ன பண்ணணும், புக்கெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ புக்கெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் நம்ம நேற்று இந்த டாபிக் படித்தோம், ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் படித்தோம், அதில் நமக்கு என்னென்ன ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத புக்கை ஓப்பன் பண்ணாமலே லைனாக நம்ம சொல்லி பார்க்கணும். நம்மளால் சொல்லி பார்க்க முடியுதா, நமக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குது, ஸோ நமக்கு மறந்துடுச்சு அப்படின்னா நம்ம அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணி ஞாபகம் இருக்கா அப்படின்னு லைனாக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி பார்க்கணும். ஸோ நம்ம இன்றைக்கி ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா மறுநாள் காலையில் அதை சொல்லி பார்க்கணும், திரும்பவும் 3rd day அதை சொல்லி பார்க்கணும், திரும்பவும் 7th day நம்ம அதை சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்லா மெமரி ஆகும். ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு, ஓகேவா. ஸோ
இன்றைக்கி படிக்கிறோம், திரும்ப 2 டேஸ்க்கு அப்புறம் நம்ம அதை திரும்ப ரிவிஷன் பண்ணுறோம், திரும்ப இன்னொரு 2 டேஸ்க்கு அடுத்து ரிவிஷன் பண்ணுறோம். இதே மாதிரியே நம்ம 1 வீக் படிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த 1 வீக் படிக்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா, சண்டே அப்படிங்கிறது ஃபுல்லாக ரிவிஷனுக்காக மட்டுமே எடுத்துக்கணும். இந்த 6 டே படிக்கிறத சண்டே கன்ஃபார்மாக என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இந்த 1 வீக் முடித்ததெல்லாம் இப்போ ரிவிஷன் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த ரிவிஷன் பண்ணி பார்த்தது நமக்கு போதுமா? ஸோ அது நமக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எதை படித்தாலும் சரி, நம்ம எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணாலும் சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணேன் அப்படின்னா, நாங்கள் மட்டும் படிப்பேன். ஸ்டார்ட்னா படிக்கும்போது எனக்கு வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி எப்படி படிக்கிறதுனே அப்படின்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து வீட்டில் இருந்து தான் படித்தோம். ஓகேவா? ஸோ நாங்கள் மட்டும் படிப்போம், புக்கில் படிப்போம், அடுத்து படிப்போம், ஆனால் ரிவிஷன் பண்ணுவோம். ரிவிஷன் பண்ணுவேன், படிப்பேன், ரிவிஷன் பண்ணுவேன், படிப்பேன், ரிவிஷன் பண்ணுவேன், படிப்பேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் எக்ஸாம் எழுதினேன், எனக்கால உள்ளே போக முடியலை. ஸோ அடுத்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தேன்னா, நம்ம படித்தோம், ரிவிஷன் பண்ணோன்னா அதோட பத்தாது. கண்டிப்பாக என்ன பண்ணணும், இப்போ நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா முதல் கண்டிஷன் அதோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ அந்த டாப்பிக்கில் எப்படிலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே அந்த மெத்தடை வச்சு நெக்ஸ்ட்டு படிக்கும்போது நமக்கே தெரியும். ஸோ இப்படிலாம் கொஷின் ஃபார்ம் பண்ணி கேட்டிருக்காங்களா? ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு படிக்கிறோம், அடுத்து ரிவிஷன் பண்ணுறோம், அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்குறது. ஒரு டாப்பிக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும். சரி, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டோம், அது போதுமா? கண்டிப்பாக போதாது. இப்போ நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்ன பண்ணணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ டெஸ்ட் எழுதுறதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வசதி இருக்கிறவங்க சென்டரில் போய் சேர்ந்து படிப்பாங்க, இல்லை சென்டரில் முடியாதவங்க வீட்டில் இருந்து படிப்பாங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட்டு எழுதி பார்க்குறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சென்டரு போய் படிக்கணும்னு இல்லை, ஒரு டெஸ்ட்டு பேட்ச் போட்டு அங்கே போய் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அப்படி இல்லை, அதுக்கும் நம்மளால் முடியல அப்படின்னா ஆன்லைன்லேயே நமக்கு நிறைய ஃப்ரீ டெஸ்ட்டும் இருக்குது. ஓகேவா? நீங்கள் நார்மலாக கூகுளில் போய் ஒரு டாபிக் போட்டு ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு போட்டிங்கனாலே அந்த டாபிக்ஸ்லேருந்து டெஸ்ட்டெல்லாம் நல்லா சூப்பராக வருது. ஸோ நம்ம அதையும் எழுதி பார்க்கலாம். ஆனால் இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் இருந்து நம்ம மட்டும் டெஸ்ட் எழுதி பார்க்குறோம் அப்படின்னா அது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு சென்டரில் எங்கேயா ஒரு இடத்துல போய் டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டோம் அப்படின்னா நம்ம கூட ஒரு 100 பேர் 150 பேர் எழுதுவாங்க. ஸோ அத்தனை பேர் கூட டெஸ்ட் எழுதும்போது நாம் எந்த லெவலில் இருக்கிறோம், நாம் இன்னும் நம்மளை எவ்வளோ உயர்த்திக்கணும் படிக்கிறதுக்கு அப்படின்ட்டுலாம் நமக்கு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்டே படிப்பாங்க. ஒரு சில பேர் வீட்டில் இருக்கிறவங்க பேரண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க, பசங்களை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு படிக்கணும். ஸோ அவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 4 hours படித்தாலே போதும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னா ஒரு 7 to 8 படிக்கிறோம். அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 7 to 9 படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 hours ஆனால் டெய்லி படிக்கணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது. இன்றைக்கி நம்ம 4 hours படிக்கிறோம் அப்படின்னா டெய்லி 4 hours படிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் போயிட்டுருக்கீங்க, இப்போ ட்ரெயினில் போகிறீங்க, இப்போ பஸ்ஸில் போகிறீங்கன்னா அப்படி போகும்போது என்ன பண்ணலாமா, நீங்கள் இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ யூடியூப்ஸில் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதோட ஆடியோஸ் அந்த லெசன் நடத்துகிறாங்க இல்லையா? ஸோ அந்த ஆடியோஸை கேட்டுட்டு போனாலே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நல்லா மெமரி ஆகும். இந்த மாதிரி வீட்டில் இருந்து படிக்கிற பெண்கள்லாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை சமையல் பண்ணுறீங்க, வேறு ஏதோ வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி யூடியூப்பில் லெசன் இருக்கிற ஒரு வீடியோவை வச்சிடலாம். ஸோ அந்த ஆடியோவை நம்ம கேட்டுக்கிட்டே என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தவங்க நடத்துகிறாங்க, அதை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு நல்லாவே மெமரி ஆகும். இப்போ நீங்கள் அந்த டாப்பிக்கை படிக்கிறீங்க, படிச்சிட்டோடனே உங்கள் நடத்துறது கேட்குறீங்க அப்படின்னா அது இன்னும் நல்லாவே மெமரி ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா லாங்குவேஜ். ஸோ நம்ம லாங்குவேஜ் பேப்பர் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ 100 மார்க்கு லாங்குவேஜிலேருந்து மட்டுமே வரும். ஸோ அந்த 100 மார்க்குக்கு 95+ எடுத்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து அந்த வேலையை போய் தொடர ஒரு இதுக்குள்ளவே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா லாங்குவேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இலக்கணம் பகுதியை நிறைய உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற புக்ஸ்லேயே என்ன இருக்குது, ஸ்கூல் புக்ஸ்லேயே எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற இலக்கணத்தை ரொம்ப நல்லா தெளிவாக படிக்கணும். ஓகேவா? புக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டோம் நான் பண்ண தப்பு மாதிரி ஃபுல்லாக புக்கையே படிச்சுட்டு இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ சிலபஸ் பேஸில் இலக்கணத்துக்கு எங்கெங்கே முக்கியத்துவம் கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக பார்த்து படிங்க.
ஓகே. அப்புறம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஸோ என்ன தான் நம்ம வந்து வீட்டில் இருந்து படித்தாலும் சென்டர் போனால் தான் நம்மளால் பாஸ் ஆக முடியும், இல்லைனா போக முடியாது. நம்மளும் பார்த்துருப்போம், சில பேர் சென்டர் போவாங்க, படிப்பாங்க, டக்குன்னு போயிடுவாங்க. ஸோ அப்படிலாம் பார்த்தோன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ முடிஞ்சவங்க, ஃபீஸ் கட்டி போக முடிகிறவங்க சென்டர் போய் படிக்கலாம். ஸோ இப்போ என்னால் ஃபீஸ் கட்டி போக முடியாது, ஸோ நான் என்ன பண்ணலாம், ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா AIMTN அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக ஒரு சேனல் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது, ஃப்ரீ சேனல்ஸ் தான். சிலபஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2, குரூப் 4, குரூப் 1, RRB அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் சிலபஸ் வைஸ் என்ன இப்போ நம்ம குரூப் 4 அப்படின்னு எடுக்கிறோம், INM இருக்கா, ஸோ ஐஎன்எம் குரூப் 4ன்னு வந்து அவங்க சேனல் உள்ள நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக ப்ளேஸ் லிஸ்ட் இருக்கும். இப்போ குரூப் 4 போகிறீங்க, அது உள்ள INM போகிறீங்கன்னா இருக்கிற எல்லா டாப்பிக்கும் அழகாக வீடியோ போட்டிருப்பாங்க, அதுக்கான லெசன் எடுப்பாங்க. ஸோ அதற்கான மெட்டீரியலும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க, நம்ம அதை டவுன்லோட் பண்ணி படித்தாலே போதும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த குழப்பமே வேணாம். நீங்களால் வெளியே போய் கட்டி படிக்க முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா 100% இந்த AIMTN சேனலை ஃபாலோ பண்ணலாம். இது உள்ளே போய் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே நான் சொல்கிறது எந்த அளவு உண்மை அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்ஸ் ஆகட்டும், ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதற்கான மெட்டீரியல்ஸுமே நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நான் பார்த்தேன் அப்படின்னா முழுக்க மேக்ஸுக்கு, INM, ஹிஸ்ட்ரிக்கு எல்லாமே அவங்களுடைய வீடியோ தான் பார்த்தேன். தமிழுக்கும் இப்போ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கு இல்லையா, ஸோ இந்த நியூ சிலபஸ் பேஸ்லேயும் டாபிக் வாய்ஸ் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, ஸோ எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டாபிக் வாய்ஸாக போட்டிருக்காங்க. லெசன் எடுப்பாங்க, அதை பற்றி நமக்கு தெளிவாக நடத்துவாங்க, அவங்க நடத்துகிற PDFும் நமக்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல் அவங்க நடத்தி முடித்ததுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே அனலைஸ் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் AIMTN ஆப்பில் அதற்கான டெஸ்ட்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் பண்ண மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணாமல் நான் சொன்னதை கேட்டு நல்லபடியாக படிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம முயற்சி பண்ணோம், விடாமல் முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு அரசு அதிகாரியாக மாற முடியும். ஸோ இதே மாதிரியே பயனுள்ள இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.